ஐயா வணக்கம். ஐயா வணக்கமுங்க. நான் காலையிலேருந்து உங்களை பார்க்குறேன். செல்லையே நோட அப்படி செல்லில் என்ன தான் இருக்குது? ஐயா இந்த செல்லில் இருக்குது, செல்லில் ரம்மி ஆட்டம் விளையாடிட்டு இருக்கிறேங்க ஐயா. ரம்மி ஆட்டம். ஆமாம், அதெல்லாம் ஆடாதீங்க தலைவரே. ரம்மி ஆட்டம் ஆடினீங்கன்னா குடும்பம் கெட்டு போயிரு. காசு ஆசைக்கு ஒரு 5000 10,000 போடுவாங்க. அப்படியா? நம்ம தோத்தா கூட 5000 10,000 வரும். நீங்கள் ஆடுறதுக்கோசரம் அப்படி போடுவாங்க. ஆடிட்டே இருங்க. 1 லட்சம் 5 2 லட்சம் 3 கடைசியில் எல்லாமே போயிடும். உஷாராக இருங்க. அப்படிங்களா ஐயா? நானும் ஆமாங்க ஐயா. நான் முதல்ல ஆடிக்கிட்டு இருந்தேன். சரி, 1000 2000 5000லாம் வந்துச்சு இந்த ரம்மி விளையாட்டில். அப்புறம் போக போக நான் என்ன பண்ணு தெரியுமா? என்னுடைய காட்டை விற்றேன், தோட்டத்தை விற்றேன், பங்களாவே விற்றுட்டுங்க ஐயா. இது கடைசியில் மனைவியும் போயிருப்பாள. ஆமாங்க ஐயா. கோவிச்சிட்டு என் மனைவி வீட்டை விட்டே போயிட்டையா, வீட்டை விட்டே போயிட்டோம். அதுக்கு தாங்க ஐயா நானும் படிப்படியாக நிறைய பேர் சொல்லிட்டேன். ரம்மி விளையாட வேணாம், குடும்பம் கெட்டு போயிரு. நம்ம இருக்கிற சொத்து பூரா அழிஞ்சு வேறு பிடிக்குவாங்க. அப்புறம் நம்ம நடுவோடு தான் நிற்பீங்க. உனக்கு யார் துணை இருப்பாங்க சொல்லுங்கள். ஆமாங்க ஐயா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை ஐயா. அப்படித்தான் என் மனைவி ஈஸ்வரி எழுந்த, என் காடு தோட்டத்தை எழுந்த, இந்த செல்லில் எல்லா உற்றாரும் சரி நண்பர்களும் சரி மக்கள் எல்லாம் இனிமேல் விளையாடாதீங்க, அது எங்கேயே கொண்டு போய் விட்டுரும். கடைசியில் அதுக்கு ஆற்று பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா? குளிருக்கா? ஆமாங்க ஐயா, என் மனைவியே போயிட்டா. நானும் தற்கொலை வண்டிக்கலான்னு தான் எண்ணியிருக்கேங்க ஐயா. அதுக்குதான் ஆற்றுல வந்து உட்காந்துருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, என்னை பிடிச்சி தள்ளி விட்டுருங்க ஐயா. நான்லாம் தள்ள மாட்டேன். உங்களோட பாடம் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். அப்படிங்களா ஐயா? அப்படின்னா நான் நீங்கள் வந்து நிறைய பேர் ஒரு திருந்த வேண்டி வாழ. உங்களோட பாடம் வந்து 4 பேர் சொல்லி திருந்துட்டோம். உங்களோட பாடம் உங்களோட சத்து பத்து எல்லாமே போச்சு. ஆமாங்க ஐயா, அப்படித்தானுங்க ஐயா. நானும் நிறைய பேர் சொன்னேன், கேட்கல. அப்படியா? நான் வந்து இப்போ கோயிலுக்கு வந்தேன். ஏதாச்சும் நீங்கள் பார்த்து உங்களை பார்த்தேன். அதிலே முழுகிட்டுங்க ஐயா. எந்த நேரம் போகணும் வேணால் சீட்டும் வேண்டாம். போகணும் நல்லதுக்கு வருது, கெட்டதுக்கு வரும். அதனால் வந்து நல்லது மட்டும் எடுங்க. ரம்மியை மட்டும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இனிமேல் உங்கள் மேலே ஆணையா, என் குலத்து மேலே ஆணையா, நீ ரம்மியே தொட மாட்டேங்க ஐயா. செல்ஃபோன் தொடவே மாட்டேன் ஐயா. ரம்மி விளையாட்டே விளையாட மாட்டேன் ஐயா. மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், முன்னேற்ற பாதையில் செல்லணும். ரம்மி விளையாடக்கூடாது. ரம்மி விளையாடக்கூடாது. உன்னால் முடியும் நம்பு. ரம்மி விளையாடக்கூடாது. நம்மால் முடியும் நம்பு. உன்னால் முடியும் நம்பு. நம்மால் முடியும் நம்பு. விளையாண்டா என்னோட நிலைமை தான். ஆமாங்க ஐயா, எல்லோரும் விளையாண்டிங்கன்னா கடைசியில் பார்த்தீங்களா என்னை கொண்டாந்து தற்கொலை தூண்டுறதுலேயே விட்டுருச்சு. அதனால் என்னோட நிலைமை தான். எல்லோரும் இதை கடைபிடிச்சி வாழ்க்கைங்கிற பயணத்தில் ரம்மி விளையாடாமல் உங்கள் குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போங்க. மகளையெல்லாம் படிக்க வைங்க நல்லா.